வீடு மெஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போய் தொலைகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசுற புஷ்பா? வருஷ கணக்குல நாங்க இங்கதான் இருக்கோம். திடீர்னு எங்களை காலி பண்ணிட்டு போக சொன்னா எங்க போறது? எங்கேயோ போய் தொலைங்க. ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க? நீ பேசுறது உனக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இத பாரு, நீ வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். போ. நான் சொல்றதுக்கு முதல்ல பதில சொல்லு. காலி பண்ணிட்டு போறியா? புஷ்பா, சொன்னா கேளு. கலாட்ட பண்ணாத. போயிடு. அம்மா, இன்னும் என்னம்மா பண்ற? ஏய், பதில் சொல்லு மீனாட்சி. போயிடு. போயிடுங்கிறது. அம்மா, இதோ வந்துட்டேம்மா. என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா, இந்த சாந்த கதவை சரியா மூடல, அதான் எரிச்சலா இருக்கு. நான் அப்படி பேசினேன்னு உனக்கு கோவமா? இல்லம்மா, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேம்மா, சாரி. ஆனா நீயும் இனிமே அந்த வீட்டை பத்தி பேசக்கூடாது. நீ ஏம்மா ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலை வலிக்குது. சரி தள்ளு. ஏன்? தள்ளுமா. என்னம்மா தட்டு கழுவாம எங்கேயே போட்டுட்ட? சக்தி, சக்தி, இது வந்துட்டேனே. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. எங்கம்மா இவ்வளவு அவசரமா போற? மா, நான் தான் சக்தியை வர சொன்னேன். நானும் அம்மாவும் காவியாக்கு நகை வாங்க போறோம். சக்தி வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, அதான். அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? நீ என்ன நினைச்ச? நான் ஒண்ணுமே நினைக்கலையேடி. ஏண்டி? தம்பி, கூட்டிட்டு போங்க. சரிம்மா, போயிட்டு வரம்மா. போயிட்டு வா. வா சக்தி, போலாம். பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அம்மா, இங்க எதுக்குமா வந்திருக்கோம்? நகை கடைக்கு எதுக்குப்பா வருவாங்க? உன் கல்யாணத்துக்கு நகை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். டேய், என்னடா? அண்ணே, உங்க அம்மா சொன்னது நிஜம் தானே? என்ன? கல்யாண பொண்ணே நகை வாங்க வந்திருக்காங்க. ஏய், என்னடா உளர்ற? உளரலண்ணே, அங்க பாருண்ணே. பெண்
உன்னால தாக்குற கடங்காரனாக்குற பொல்லாத அழகுல நீ அசத்துற என்ன நான் மறக்குற சொல்லாம கொல்லுற கொளார ஏத்துற உன்னால மறுமுறை நான் பொறக்குற எதுவுமே புரியல. என்னடா நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா மேல இந்த ஆம்பளைங்களுக்குலாம் ஏதோ நகை இருக்காமா, நான் போய் ஒரு பாத்துருந்துட்டா? சரிப்பா. கண்ண தோறக்குற அடிக்கடி நீதா முடி தொலையிற கனவுல நீதா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. நெக்லஸ் அந்த டிசைன் எடுங்க பார்க்கலாம். ஒன்னும் வெடிக்கல அதிருது மனசு, இந்த கிறுக்கெல்லாம் எனக்கு இப்ப புதுசு, ரெக்க கட்டி மெல்ல பறக்குது என் வயசு. என்ன வேணும் சார்? எங்க அண்ணனுக்கு ஒரு தாலி வேணும். தாலியா? தாலிலாம் யாராவது வாங்குவாங்களா? எங்க அண்ணனுக்கு ஒரு நெக்லஸ் வேணும். நெக்லஸ். நெக்லஸ் பார்க்கணுமா? நெக்லஸ்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்களே ஏதாவது பாத்துக்கிறோமே. புது டிசைன்லாம் கொஞ்சம் காட்டுங்கம்மா. அந்த அடிக்கிறோம் மேடம், பாருங்க. எனக்கும் எல்லா புது டிசைனும் எடுத்து காமிங்க. இங்க பாருங்க, முதல்ல நகை வாங்க வந்தவங்க நாங்க, எங்களுக்கு காமிமா. யாரு முதல்ல வந்தா என்ன? யாரு நிறைய நகை வாங்குறாங்களோ அவங்களுக்கு காட்டுங்க. நாங்க வியாபாரி இல்ல, முதல்ல எங்களுக்கு காட்டுங்க. ஆஹா, என்ன பெரிய வியாபாரம்? அது என்ன வியாபாரம்னு தான் ஊருக்கே தெரியுது. ஊர்ல மானம் காத்துல பறந்துட்டு இருக்கு, இதுல நகை கடையில நகை வாங்கி தான் மானத்தை காப்பாத்த போறாங்களாம். இந்த டிசைன் நல்லா இருக்கு. இதுல மட்டும் நல்ல டிசைனா வேணுமா? குடும்பம் நடத்த புருஷன் வேணாமா? என்ன குடும்பமோ கன்றாவி. சை, புருஷன் பொண்டாட்டிய சேர்த்து வச்சு வாழ வைக்க துப்பு இல்ல. இவள நகை வாங்கி என்ன பண்ண போறா? சகுந்தலா தேவி, தப்பு பண்ணது யாருன்னு உனக்கே தெரியும். என் பேர குழந்தைய கொன்னது மட்டும் இல்லாம என் புருஷனை ஒவ்வொரு நாளும் நரகத்துல வாழற மாதிரி பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாரும். உன்னை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். போ போ, உன்னை யாருங்க நிப்பாட்டி வச்சிருக்கா? அண்ணா, என்னாச்சு? அதோ போறா பாரு. ஏமா இப்படி பேசுற? ஏய், வாய் மூடுறா. என்னடாச்சு? இவ யாருன்னு தெரியலையா உனக்கு? ரங்கநாயகி, வட்டி ரங்கநாயகி. அது யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கான்னு தெரியுமா? அந்த வட்டி ரங்கநாயகி கிட்ட. வட்டி ரங்கநாயகியா? இப்ப இந்த வட்டி பணத்தை ஒருத்தன் ஒழுங்கா குடுக்கலன்னு வச்சுக்கேன், ஆளை விட்டு அடிப்பா. இவளை பத்தி எல்லாரும் ரொம்ப மோசமா பேசுறாங்களே, அது நிஜம்தானாமா? ஆமா, 100க்கு 100 உண்மை. இவெல்லாம் மனுஷிய கிடையாது, ராட்சசி. தன் மக வாழ்க்கையே வீணானாலும் பரவாயில்லன்னு அகங்காரம் பிடிச்சவ. என்னமா சொல்றீங்க? என் பையனையே அவன் பொண்டாட்டி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாலே, அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. அண்ணே, அப்படியே சொன்னாங்க? அது அவன் என்ன கேள்வி? அவன் கம்மன் இருக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியலையா? என்ன கேள்வி சொல்ற? அவளுக்கு ஒரு மக இருக்கான். அப்பா
ரவுடி ரவுடி, ஊருக்கே ரவுடி அவ. அந்த குடும்பத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா ஒரு நாள் பத்தாது, அவ்ளோ இருக்கு சொல்ல. வா, போறப்ப நான் நிறைய சொல்றேன். அம்மாவும் பையனும் இவ்ளோ கெட்டவங்களா? கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாதா இவங்களுக்கெல்லாம்? அண்ணே, என்னடா வர வர இந்த ஜீப் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேதுண்ணே. நான் என்னடா பண்றது? நான் எங்க போனாலும் உங்க அண்ணி அங்க வந்துடுறா. ஒரு தடவையாவது அவ இருக்க இடத்துக்கு நான் வர வேண்டாமா? ஆனாலும்ண்ணே, அண்ணிய பார்த்து 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வரணுமா? அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? ஓ, நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனானே, அண்ணி அவங்க வீட்டுல இருக்க மாதிரியே தரலையே. அவங்க வர வரைக்கும் என்ன பண்றது? மத்தியானம் வேற ஆயிடுச்சு. மெஸ் முன்னாடி வேற இருக்கும். பசி வேற வயித்த கில்லுது. வா, என் மாமியார் கைருசி எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். சூப்பர்ண்ணே, போலாமா? அடடே, வாங்க தம்பி, உட்காருங்க. என்ன ஆசீர்வாதம் தம்பி பண்ணுங்க. தம்பி, என்ன இது? ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் பெரியவங்களை பார்த்துட்டா ரொம்ப மரியாதை. இந்த விஷயத்துல எங்க அண்ணனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? போய் உட்காருங்க. ம். என்ன வேணும்பா? எங்க அண்ணன் வர வச்சதை கேட்கற ஆள் இல்லைங்க. ம். என்னப்பா சொன்ன? இல்லம்மா, தர்ச்சனா ஒரு சாப்பாடு எவ்வளோன்னு கேக்குறாமா? ஆமா ஆமா. முதல்ல சாப்பிடுங்கப்பா. அடி. எல்லாத்தையும் தான் அவங்க நாசம் பண்ணிட்டாங்களே. என்னடா உங்க அண்ணி பயங்கர சூடா இருக்கா? அது நாகல்ல நம்ம பார்த்து பேசல, அதுவாதான் இருக்கும். ஓ, அதுவா? சரி, இப்ப பேசிட்டா போச்சு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏங்க என்ன? அந்த வட்டி ரங்கநாயகி அவ மனுஷியே இல்லம்மா. பாத்துனே பாத்து. தம்பி, தண்ணி தண்ணி குடி, எடுத்து தண்ணி குடிங்க குடி. தம்பி. டேய், உங்க அண்ணி இப்போ அம்மா பேரை சொன்னால என் கால ரங்கநாயகன் கேட்டுச்சேடா. ஆமாண்ணே, எனக்கு கேட்டுச்சு. அநியாயமா வட்டிய வசூல் பண்ணி இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கைய அவங்க கெடுத்தாங்களோ. சொந்த பொண்ணு வாழ்க்கை கூடன்னு பார்க்காம தான் பொண்ணு வாழ்க்கை கெட்டாலும் அவங்களுக்கு கவலையே இல்லம்மா. அவ்வளவு அகங்காரத்தோட அந்த வட்டி ரங்கநாயகி நடந்துக்கிட்டாமா. எனக்கா அவங்க என்ன அவ்வளவு மோசமானவங்களா? இல்ல என்னப்பா? இல்ல இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி ஊத்துங்க. பணத்துக்காக என்ன வேணா பண்ற குடும்பம்மா அந்த குடும்பம். நானும் அந்த பொம்பளைய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேம்மா.
சாந்தாக்கா சொல்லும்போது கூட இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்க கூட இருப்பாங்களான்னு எனக்கு தோணுச்சு. அவ மனுஷியே இல்லம்மா, ராட்சசி. டேய், யாரா இப்படிலாம் சொல்லி இவளை ஏத்தி விட்டது? எனக்கும் ஒண்ணு தெரியலனே. அதுவும் இல்லாம அவளுக்கு ஒரு பையன் வேற இருக்கானா. அவன் அவங்க அம்மாவை விட ரொம்ப மோசமானவனா, பெரிய ரவுடியாம். அவன் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், அவனை தூக்கி உள்ள போட்டுடுறேன். போதும். என்னாச்சு சார் உங்களுக்கு? நான் அவங்கள பத்தி பேசினா நீங்க எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க? நீங்க ரங்கநாயகி சொந்தமா? அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. எங்க அண்ணன் போதும்னு சொல்றது சாப்பாட்ட. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன், அவர் போதும்னு சொன்னாரு. அவ்வளவுதான். உட்காருங்க. அப்புறம் என்னாச்சுக்கா? என் பையனையே அவன் பொண்டாட்டி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாலே, அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. தம்பிங்களா, சாப்பிடுங்க. போதுமா, இதுக்கு மேல தாகாது. சாப்பாடு நல்லா இல்லையா? நீங்க போட்ட சாப்பாட்டுல வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசு நிறைஞ்சிருச்சு. வானே தம்பி, கை கழுவிட்டு போங்க. ஒரு போக்குல கழுவிங்க. என்ன சக்தி, பசியோட சாப்பிட வந்தவங்களை இப்படி பேசி அனுப்பிட்டியே. அம்மா, நான் என்ன பண்ண? பின்ன நீ தானே கோவமா கத்தி பேசின. அம்மாவை பத்தி மட்டும் இப்படி வேற யாராச்சும் பேசியிருக்கணும், அவங்க வாயை கிழிச்சிருப்பேன். டேய் வண்டியரா. நான் எதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம். என்ன பண்றது? சாப்பாடு வேற இல்லைன்ட்டாங்களே. ஹலோ, ஊருக்கு புதுசா? மெஸ்ஸு மூடியாச்சு, பாத்திரமும் கழுவியாச்சு. இதுக்கப்புறம் நைட்டுக்கு தான் டிஃபன் கிடைக்கும். கிளம்புங்க. கடவுளே, இந்த நேரத்தில் எங்க ஹோட்டல் இருக்கும்? யாரை கேட்டாலும் மீனாட்சி மிஸ் போங்க, மீனாட்சி மிஸ் போங்கன்னாங்க. இங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். பண்ணிக்கோ. எப்படிங்க? தண்ணி எடுத்து கையில ஊத்தியா? இங்க நின்னு பாத்துட்டு இருக்க, அவருக்கு போய் தண்ணி வை. போடி. போறேன். ஏங்க பார்த்து வைங்க, மேலே பட போகுது. மேலே பட்டா தள்ளி உட்காருங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப பசி. சாப்பிடுங்க.
என்னக்கா ஊராட்சி தலைவர்கிட்ட பரிந்துரைக்கவா? எதுக்கு? சிறந்த சமூக சேவைக்கு அவார்டு வாங்க. பாரு பாவுண்டி, ரொம்ப பசி போல இருக்கு. எப்படி சாப்பிடுறாரு பாரு. அவ்வளோ பசிங்க. உங்கள் மெஸ்ஸு சாப்பாடு இந்த பசிக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு. ஊரில் எல்லாரும் மீனாட்சி மெஸ் ஆஹா ஓஹோன்னு சொன்னப்போ நான் கூட என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்கேன்னு யோசித்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒர்த்து. ஆனால் என்ன, வேலை செய்கிற பொண்ணு தான் சரியில்லை. ஏய் ஐயோ, அவ வேலை செய்யற பொண்ணு இல்ல, அவ என் தங்கச்சி தான். ஓ அப்படியா? பார்த்தா அப்படி தெரிலங்க. இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்படின்னா சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். என்னது, சாப்பாடு இங்கே ஃப்ரீயா? வியாபாரம் பண்ணும்போது மட்டும்தான் பணம் வாங்குவோம். வீட்டு சாப்பாடுக்கெல்லாம் பணம் வாங்கக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எங்க அக்கா அவளோட சாப்பாடை உங்களுக்கு கொடுத்துருக்கா. அதனாலதான் காசு வேண்டான்னு சொல்றா. பசியோட வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு எதுவும் காசு தர வேணாம். ஏங்க, நீங்களும் சாப்பிடலன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ சாப்பிட்ருக்க மாட்டேனே. உங்களுக்கு கொஞ்சம் வச்சிருப்பேன். சாப்பாடு ஓசியில சாப்பிட்டதுக்கு ஓவரா நடிக்கிறாரு. சரிங்க, நான் வரேன். ம்